SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. டாஸ்மாக் மதுக்கடைகளுடன் ஏழை குடிமகன்களின் நிலையை ஒப்பிட்ட EVKS இளங்கோவன் கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் அவர்களை காப்பாற்றலாம் என்று யோசனை தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் மதுவிலக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதில் தங்களுக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை எனவும், ஆனால் அது சாத்தியமா என்று தனக்கு தெரியவில்லை எனவும் மழுப்பலாக கூறினார். டாஸ்மாக் கடைகளில் விலை அதிகமாக இருக்கிறது என ஏழை மதுகுடிப்போர் நினைப்பதாக கூறிய அவர் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இப்படி செய்தால் காப்பாற்றலாம் என நழுவினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்னும் அவரது கொள்கையை பற்றி சொல்லவில்லை என கூறிய இளங்கோவன் நீட் தேர்வை பற்றி விஜய் வாய் திறக்கவில்லை என விமர்சித்தார். ஏழை மக்கள் டாஸ்மாக் கடையில் மதுவை வாங்கி சாப்பிடுவது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கின்றனர். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது, கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளியவர்களை காப்பாற்ற முடியும், விவசாயிகளுக்கும் அது பயன். ஆகவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்பதை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும்.